வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 10/11/2021 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அவங்க டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின் சிம்பிளிஃபை கொஸ்டினுங்க. சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு போர்டு மஸ்தி ஏறிப்படி ப்ராக்கெட்டு ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அப்புறம் சப்ஸ்ட்ராக்ஷன். சரிங்களா? ப்ராக்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த ப்ராக்கெட், ரெண்டாவது வந்து இந்த பெரிய ப்ராக்கெட், அதுக்கு அடுத்தது வந்து கடைசி அந்த பெரிய ப்ராக்கெட். இதுதான் வந்து ஆர்டர். சரிங்களா? ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 வரும். சரிங்களா? அப்புறம் -5 × 3 -15ன்னு வரும். சரிங்களா? -15 வகுத்தல் 10. இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 1/3ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 1/3. எஸ். அடுத்து இங்கே -5 இருக்கு இல்லையா, இதையும் பெருக்க வேண்டியிருந்துச்சு அப்படின்னா என்ன வரும் கடைசியில் இந்த மைனஸோட சேர்த்து கடைசியில் இங்கே -5/3 இன்ட்டு -15/10ன்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? அடி கொடுத்தீங்க அப்படின்னா -5. ஸோ இங்கே அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இங்கே 72 கூட்டல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5/2ன்னு சொல்லி வரும். ஸோ 5/2ஓட மதிப்பு என்ன வரும் 2.5. ஸோ 72 + 2.5 = 74.5ன்றதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 6வது கொஸ்டின். How many numbers are greater than 2 and less than 30 are divisible by 1 and then sub? அதாவது 2க்கு மேல் மற்றும் 30க்கு 2லேருந்து 30க்குள்ள, சரிங்களா, 2க்கு அதிகமாக அப்புறம் 30க்கு உள்ள இருக்கக்கூடிய நம்பர்களில் எந்த எண்கள்லாம் 1 மற்றும் அதே எண்களால் வகுப்படும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா நம்பருமே வகுப்படும். சரிங்களா? இப்போ 3 இருக்குது, 3 வந்து 1ஆலே வகுப்படும், அதே நம்பரால் வகுப்படும். அடுத்து 4 இருக்குது, 4 1ஆலே வகுப்படும், அதே நம்பர் 4னாலே வகுப்படும். 5 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் 29 வரைக்கும். சரிங்களா? இப்போ எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. 1லேருந்து 30 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நம்பர்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை 3லேருந்து 29 வரைக்கும் தான் தேவை. சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா முதல்ல 1 2 கட்டாயிரும், கடைசியாக 30ஆம் நம்பர் கட்டாயிரும். அப்படின்னா என்ன வரும் மொத்தம் 3 நம்பர். சரிங்களா? அப்போ 30 - 3 = 27 நம்பர் வந்து ஆக்சுவலாக இருக்கும். சரிங்களா? இதான் ஷார்ட்டாக கண்டுபிடிக்கிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்பான் காமன் டிஃபரன்ஸ் +1. சரிங்களா? அப்படி கண்டுபிடிச்சாலும், அதாவது ஃபார்முலா எழுதிடுறேன், அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், ஒரு நம்பர் வந்து கூட்டுத்தொடரில் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் கூட்டுத்தொடரில் தான் இருக்குது. நம்பர் வந்து கூட்டிகிட்டே போகுது இல்லையா, இப்போ கூட்டுத்தொடர். சரிங்களா? ஒன்றுக்கு ஒன்று கூட்டிகிட்டே போகுது, காமனான நம்பர். அப்போது என்ன வரும் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். சரிங்களா? மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்பான் காமன் டிஃபரன்ஸ் ப்ளஸ் இது வகுத்து வரக்கூடிய எண்ணோட 1 கூட்டணும். அப்படி கூட்டினீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா 29லேருந்து 3 கழிச்சிங்கன்னா 26. சரிங்களா? 29லேருந்து 3 கழிச்சிங்கன்னா ஃபார்முலா அப்படி போட்டோம்னா 23 வகுத்தல் கழித்தல் 3 வகுத்தல் காமன் டிஃபரன்ஸ் 1 தானே +1 = என்ன வரும் 27ன்னு சொல்லி வரும். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபார்முலா. சரிங்களா? அந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி யூஸ் ஆகும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின். The mean of the marks scored by 40 students is 68. 40 ஸ்டூடெண்ட்டோடைய சராசரி மதிப்பெண் வந்து 68. சரிங்களா? அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா later on found that a score of 25 was misread as 45. Find the correct mean. சரிங்களா? 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 40 ஸ்டூடெண்ட்டுடைய ஆவரேஜ் சரிங்களா, ஆவரேஜ் வந்து 68. இப்போ என்னன்னா 25ன்னு ஒரு நம்பர். சரிங்களா? ஆக்சுவலாக அந்த நம்பர் வந்து 25, அது வந்து என்ன பண்ணிட்டாங்க 45ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்களாமா. சரிங்களா? அப்போது ஒரிஜினல் நம்பர் என்ன 25, தப்பாக எடுத்தது 45. சரிங்களா? எவ்வளோ கூடியிருக்கு 20 வந்து கூடியிருக்கு. சரிங்களா? அப்போ 20 வந்து கழிக்கணும். சரிங்களா? அப்போ 68 வந்து ஒரிஜினல் நம்பர். இந்த 20 கழிக்கணும் இல்லையா, ஆவரேஜ்லேருந்து 20 கழிக்கணும். எத்தனை பேருக்கு கழிக்கணும் 40 பேருக்கு பங்கிட்டு கழிக்கணும். சரிங்களா? அப்போது 20 கழிக்கணும். சரிங்களா? கூட இருக்கிறதுனால +20 வந்து கூட எடுத்துட்டோம். நம்ம வந்து ஆக்சுவலாக எடுக்க வேண்டியது 25 தான் எடுத்துருக்கணும். பட் வந்து ராங்காக 45 எடுத்துட்டோம். ஸோ +20 வந்து கூடிடுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணணும் மைனஸ் ஆக்கணும். அதை வந்து -20 வகுத்தல் எத்தனை பேர் 40 பேர் வகுத்தல் 40 = 68 - 0.5. சரிங்களா? இது வந்து ஆரேன்னு சொல்லி வரும், அது 0.5 எடுத்துக்கிட்டோம். அப்போ ஆக்சுவலாக வந்து
67.5 தான் ஒரிஜினல் மீன். சரிங்களா? இப்படி தான் கண்டுபிடிக்கணுங்க. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 8வது கொஸ்டின். கவுண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ். இல்லை, இது வந்து ரீசனிங் கொஸ்டின். நம்பர் ஆஃப் டேஸ் ரீசனிங் கொஸ்டின். எஸ். நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் 21 ஜூலை 2003 அண்ட் 10th மார்ச் 2004. அதாவது ரீசனிங் கொஸ்டின் பார்த்துடலாம். 21 ஜூலை 2023 இருந்து 10 மார்ச் 2024 வரைக்கும் எத்தனை நாட்கள் இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதில் வந்து எக்ஸ்க்ளூடிங் போத் டேஸ் 21ஆம் தேதி விட்டுறணும், 10ஆம் தேதி விட்டுறணும். அப்படின்னா ஜூலை 2023 வந்து மிச்சம் எத்தனை நாள் இருக்கும்? ஜூலையில் வந்து 31 நாள். சரிங்களா? 31 நாளா? அப்போது 21ஆம் தேதி 22, 23, 24, 25, 26. ஸோ 22 to 31 வரைக்கும் எத்தனை டேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 டேஸ் இருக்கும். சரிங்களா? இது வந்து எப்போது? ஜூலை 2023. அடுத்து ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்ல எத்தனை மாதம் எத்தனை நாள் இருக்கும் பார்த்தீங்கன்னா 31. ஆகஸ்ட் செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் ஒரு 30, டிசம்பர் ஒரு 31, அடுத்து ஜனவரி ஒரு 31, பிப்ரவரியில் எத்தனை நாள் இருக்கும் பார்த்தீங்கன்னா 29 நாள் இருக்கும். ஏன்னா வந்து 2024ன்றது ஒரு லீப் இயர். சரிங்களா? 2004ன்றது ஒரு லீப் இயர். ஸோ வந்து 29 நாள் இருக்கும். அடுத்ததான் வந்து மார்ச் 10ஆம் தேதி விட்டணும். ஸோ மிச்சம் இருக்கிறது 9 நாள் இருக்கும். சரிங்களா? அப்போ டோட்டல் எத்தனை நாள் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ நாள் வரும் பார்த்தீங்கன்னா 232 நாட்கள் வந்துடும். சரிங்களா? இந்த 10 நாள் அடுத்து இந்த மிச்சம் இருக்க எல்லா நாளும் கூட்டினீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 232 நாள் இருக்கும். சரிங்களா? இவர் வந்து பாருங்க பை மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்க்ளூடிங் த போத் டேட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ 21ஆம் தேதியும் 10ஆம் தேதி விட்டுருக்கணும். பட் இவர் வந்து அந்த 2 நாளையும் கூட்டினதுனால ஆன்சர் வந்து 234 சொல்லி போட்டாரு. சரிங்களா? இப்படி தான் வந்து மைனர் மிஸ்டேக். சரிங்களா? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவர் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் பாருங்க மைனர் மிஸ்டேக்னால மார்க் இழந்துட்டார். நெகட்டிவ்ல போயிருச்சு. அப்போ இவர் வந்து எவ்வளோ மைனர் மிஸ்டேக்னால எவ்வளோ மார்க் போயிருச்சு? அவருக்கு வந்து 1.33 மார்க் போயிருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக அந்த ஒரு மார்க் வந்திருக்கணும். பட் வந்து இப்போது அவர் எழுதுனால 0.33 மார்க் வந்து போயிடுச்சு. ஆல்ரெடி வந்து ஒரு மார்க் வந்து அவர் இழந்துட்டார். சரிங்களா? அப்போ 1.33 மார்க் வந்து போயிடுச்சு. பார்த்தீங்களா? மைனர் மிஸ்டேக்னால கிடச்சிருந்துச்சுன்னா 1.33 மார்க் எத்தனை வேலையே கிடச்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டின். Sushil can complete a piece of work in 15 hours. Bisan can complete the same work in 18 hours. If they work together, how much time will they take to complete the work? சுஷில் வந்து 15 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கிறான். சரிங்களா? பிசன் வந்து அதே வேலையை 18 மணி நேரத்தில் முடிக்கிறான். அப்படின்னா டோட்டல் ஒர்க் என்ன வரும்? நம்பர் ஆஃப் டேஸ். இது வந்து டோட்டல் ஒர்க். இங்கே வந்து எஃபிஷியன்சி வரும். சரிங்களா? அப்போது இது ரெண்டுக்கு மிச்சம் எடுத்திங்கன்னா 90 சொல்லி வரும். சரிங்களா? அடுத்து இங்கே வந்து 6 எஃபிஷியன்சி. சுனிலோட எஃபிஷியன்சி 6, பிசனோட எஃபிஷியன்சி வந்து 5. ஸோ அப்போது சுனில் அப்புறம் பிசன் இவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி என்ன பார்த்தீங்கன்னா 11. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? 2 பேரும் சேர்ந்து வந்து எத்தனை நாள் வேலை முடிப்பாங்கன்றதான் கேள்வி. ஸோ சுனில் ப்ளஸ் பிசன் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 90 அப்பான் அவங்களோட எஃபிஷியன்சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸா. ஸோ வகுத்தல் என்ன வரும்? 8 11 88, அப்புறம் 2 வகுத்தல் 11 டேஸில் தான் வந்து இவங்க வந்து வேலையை முடிப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 15வது கொஸ்டின். சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவோட மதிப்பு வந்து 0 சொல்லி கொடுத்துட்டாங்க. தீட்டா வந்து ஒரு குறுங்கோணமா. சரிங்களா? 0 டிகிரிக்கு 90 டிகிரி இடையில இருக்குது. அப்படின்னா சைன் கியூப் ப்ளஸ் காஸ் கியூப் தீட்டாவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னா சைன் தீட்டாவோட மதிப்பு காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்குமா? சைன் தீட்டாவோட மதிப்பும் காஸ் தீட்டாவோட மதிப்பு எங்கே ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சைன் 45 டிகிரியில் தான் வந்து 45 டிகிரியில் தான் வந்து 2 ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா 45 டிகிரியோட அதோட மதிப்பு 1/√2. சரிங்களா? அப்போ தீட்டாவோட மதிப்பு என்ன? 45 டிகிரி. நமக்கு என்ன தேவை? சைன் கியூப் காஸ் கியூப்போட ப்ளஸ் காஸ் கியூப்போட மதிப்பு தான் தேவை. ஸோ சைன் கியூப் 45 ப்ளஸ் காஸ் கியூப் 45ஓட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/√2 the whole cube plus 1/√2 the whole cube. சரிங்களா? இது ரெண்டையும் சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? √3 உள்ள கொண்டு போனீங்கன்னா 2√2 சொல்லி வரும். சரிங்களா? √3 கியூப் வரும். ஸோ √3 ஸ்கொயர் இன்ட்டு √2 ஸ்கொயர் இன்ட்டு 2. √2ஓட கியூப் ஃபார்மேட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2√2 சொல்லி வரும். அடுத்ததாக இங்கேயும் 2√2 சொல்லி வரும். சரிங்களா? அடிமலை 2 சமம் அப்படின்னா அடுத்த 2 கூட்டிடலாம். சரிங்களா? அப்போ மேலே 2 வகுத்தல் கீழே 2√2 2 அடியாயிரும். ஸோ ஆன்சர் வந்து 1/√2 சொல்லி கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 23வது கொஸ்டின். 4 years
the smallest of the 4 consecutive odd numbers having the sum of 160. 4 தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் சரிங்களா. ஒற்றைப்படை எண்கள் வந்து கூடுதல் வந்து 120 அப்படின்னா அதில் வந்து சிறிய எண் என்ன சொல்லிக்கலாம் சரிங்களா. சிறிய எண் தொடக்கத்தில் இருக்க எண் வந்து ஒரு ஒற்றைப்படை எண் எடுத்துக்கலாம். அப்போ அடுத்த எண் என்னவா இருக்கும்? x + 2 இப்போ உதாரணமாக இது 1ன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா இது வந்து என்னவா இருக்கும்? 3 சொல்லி மாறுமா? x + 2 போட்டோம்னா 3, அடுத்து x + 4 போட்டால் 5, இந்த மாதிரி வரும் சரிங்களா. இங்கே வந்து +1ன்னு போட்டக்கூடாது, +1 +2ன்னு சொல்லி போட்டக்கூடாது சரிங்களா. x + 2 x + 4 x + 6 4 எண்களுடைய கூடுதல் வந்து 4 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் வந்து 160 சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. அப்போ எல்லாத்தையும் கூட்டிருங்க. ப்ளஸ் அப்போ என்ன வரும்? 4x + 10 12 = 160. அப்போ 4xோட மதிப்பு என்ன வரும்? 148 வருமா? எஸ். அப்போ எக்ஸோட மதிப்பு 3 12 7 28, எக்ஸோட மதிப்பு 37. இதுதான் வந்து இருக்கலே சிறிய நம்பர். ஸோ எக்ஸோட மதிப்பு 37. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 24வது கொஸ்டின். ஏபிசின்றது ஒரு ஏபிசின்றது ஒரு முக்கோணம். ஏபிசியினுடைய உள்கோணங்களாமா சரிங்களா. அப்படின்னா இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கேட்குறாங்க. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் என்ன வரும்? 180 டிகிரியா. அப்போது a + b + c மதிப்பு என்ன வரும்? 180 டிகிரி சரிங்களா. அப்போது a + b + c upon 2 = என்ன வரும்? 90 டிகிரியா சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் ஃபார்முலா என்னன்னா, if θ1 + θ2 = 90 degree then sin θ1 = cos θ2 சரிங்களா. இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சதுதான் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, சீக்கன் ஸ்கொயர் அதே மாதிரி sin θ = cos θ எழுதலாம். அதே மாதிரி சீக்கன் தீட்டாவை கொசீக்கன் தீட்டான்னு சொல்லிடலாம், காட் தீட்டாவை டேன் தீட்டான்னு சொல்லிடலாம். சீக்கன் தீட்டாவை கொசீக்கன் தீட்டான்னு சொல்லி எழுதலாம், சீக்கன் θ1 கொசீக்கன் θ2ன்னு சொல்லி எழுதலாம். அதே மாதிரி டேன் θ1 வந்து காட் θ2ன்னு சொல்லி எழுதலாம் சரிங்களா. இது வந்து கான்செப்ட், இதெல்லாம் கான்செப்ட் சரிங்களா. அப்படின்னா இங்கே நல்லா கவனிங்க. a + b + c upon 2 a upon 2. ஸோ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா என்ன வரும்? 90 டிகிரி வருமா. அப்போ இதுபடி என்ன மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் ஸ்கொயர் வந்து என்ன மாற்றலாம்? சைன் ஸ்கொயர் சொல்லி மாற்றலாம். சைன் ஸ்கொயர் இது வந்து θ1ன்னு வச்சோம்னா இது θ2ன்னு சொல்லி வரும். அதே மாதிரி இது θ1ன்னு வச்சோம்னா இது θ2ன்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போது இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா, காஸ் ஸ்கொயர்ன்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா, சைன் ஸ்கொயர் a upon 2 + காஸ் ஸ்கொயர் a upon 2ன்னு சொல்லி மாற்றலாம் சரிங்களா. எஸ். அதே மாதிரி கீழே சீக்கன் ஸ்கொயர் c upon 2 மைனஸ் இங்கே காட் ஸ்கொயர் இங்கே இது பாருங்க, c upon 2 + a + b upon 2. ஸோ இந்த மாதிரி 90 டிகிரி. அப்போது காட் ஸ்கொயர் என்ன மாற்றலாம்? டேன் ஸ்கொயர்னு சொல்லி மாற்றிக்கலாம். டேன் ஸ்கொயர் θ2ன்னு சொல்லி மாற்றிக்கலாம், c upon 2 சரிங்களா. இப்போ ஃபார்முலா என்னன்னா, இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நம்ம படித்தது தான். என்னன்னா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா = 1 சரிங்களா. இப்போ மேலே சைன் ஸ்கொயர் தீட்டா + காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1 சரிங்களா. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம படித்த ஃபார்முலா தாங்கய்யா. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா என்னன்னா, கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா = 1. இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 ஃபார்முலா எப்பயுமே யூஸ் ஆகும். நிறையா கணக்கில் வந்து இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இப்போ வரைக்கும் ரயில்வேலேருந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நடந்த ரீசனாக ரயில்வே நடந்த எக்ஸாமில் கூட இதே கொஸ்டின் தான் கேட்டுருந்தான் சரிங்களா. அப்போ இங்கே இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, மேலேயும் 1 வரும். சைன் ஸ்கொயர் தீட்டா + காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1 அப்பான் கீழே 1 = ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1ன்றது தான் ஆன்சராக வரும் சரிங்களா. இது எல்லாமே ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்ப்பா. ஸோ இதே வந்து போடுறேன். அவ்வளோதாங்க. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 27வது கணக்கு. நேற்று பார்த்தோம் இல்லையா, அதே கணக்குனுடைய மாடல் தான் சரிங்களா. ஒரு 5 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி இருக்குது. அந்த ஏணி வந்து ஒரு சுவருக்கு எதிராக வந்து சாய்ச்சி வச்சுருக்காங்க சரிங்களா. ஒரு 5 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி. அந்த ஏணி வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு சுவத்தில் சாய்ச்சி வச்சுருக்காங்க சரிங்களா. சாய்ச்சி வைக்கும் போதில் அதனுடைய அந்த சுவரனுடைய உயரம் வந்து 3 மீட்ரு. அப்படின்னா இங்கே என்ன வரும்? கீழே வந்து பைத்தாகரஸ் ட்ரிபிள் 3 4 5 படி கீழே
ஏணியோட அடிப்பாகத்துக்கும் நம்மளுடைய சுவரோட அடிப்பாகத்துக்கு இடையே எவ்வளோ தொலைவு என்ன வரும்? 4 மீட்டர் சொல்லி வரும் டோட்டலாக. சரிங்களா? டோட்டலாக வந்து 4 மீட்டர் சொல்லி வரும். அப்படின்னா இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, பை ஹவு மச் டிஸ்டன்ஸ் த லேடர் should be moved towards the wall so that the top reaches to the point 4.8 மீட்டர் ஹைட். அதாவது இந்த லேடரோட அடிப்பாகம் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படியே நகர்த்தி கொண்டு போய் எந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா, இந்த ஏணி வந்து இந்த சுவரில் வந்து 4.8 மீட்டர்னு சொல்லி டோட்டலாக வந்து லென்த்தில் வந்து போயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டல் லென்த் எவ்வளோவா? 4.8 மீட்டர். இப்போ இதோட லென்த் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 மீட்டர், இப்போ வந்து 4.8 மீட்டர் சொல்லி மாறுமா. சரிங்களா? அப்போ எவ்வளோ தூரம் நம்ம வந்து நகட்டணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமை தான். நேற்று போட்ட அதே மாடல் தான். சரிங்களா? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது நகட்டுற தூரத்தை வந்து எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இப்போ கணக்குப்படி இந்த தீட்டா, சரிங்களா, இது வந்து தீட்டான்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ தீட்டாவோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு நிமிஷங்க, என்ன கண்டுபிடிக்கணும்? இதோடைய நகண்ட தூரம் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? எதிர்பக்கம் ரைட். இப்போ இந்த ஏணியோட உயரம் என்ன இருக்கும்? இப்போ இந்த ஏணியோட உயரம் 5 மீட்டர் தான். சரிங்களா? 5 மீட்டரு. சரிங்களா? இதோட மீட்ரு. இப்போ வந்து இதோட பகுதி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து கழிச்சிடலாம். சரிங்களா? டோட்டல் 4 மீட்டரில் வந்து இந்த இதை கழிச்சிடலாம். சரிங்களா? அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய முக்கோணம் இருக்கு இல்லையா, இந்த பெரிய முக்கோணம் 5 4.8, இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8. இப்போ ஏ ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, பைத்தாகரம் இதுபடி ஹைப்போதீனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பர்பண்டிகுலர் ஸ்கொயர். அப்படின்னா 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட்டோட மதிப்பு 4.8 ஸ்கொயரா. அப்போது ஏவோட மதிப்பு தெரியணும் அப்படின்னா அண்டர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் மைனஸ் 4.8 ஸ்கொயரா. அப்போ என்ன வரும்? 25 மைனஸ் 23.04 சொல்லி வரும். 48 ஸ்கொயர் 23,004. ஸோ பாயிண்டில் இருக்கனால 23.4. அப்போ இதை விட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 1.96 சொல்லி வரும். அண்டர் ரூட்டோட வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 14 ஸ்கொயர் 196. ஸோ 2 புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்குது. அப்போ புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் வரும். அப்போ 1.4 மீட்டர்னு சொல்லி எதோட லென்த் இருக்கும்? ஏவோட லென்த்து 1.4 மீட்டர்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? இப்போது டோட்டல் லென்த் வந்து 4 மீட்டர் இருந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? இப்போ வந்து அதுலேருந்து வந்து எவ்வளவு? 1.4 மீட்டர் வந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து லேடர் வந்து 2.6 மீட்டர் வந்து நம்ம வந்து நகட்டியிருப்போம். சரிங்களா? அவ்வளோதாங்க ஆன்சர். பேசிக் கொஸ்டின் தான். பேசிக் கொஸ்டினில் நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 29வது கொஸ்டின். அனன்யா பபிதா ஹேஸ் ரெஸ்பெக்டிவ்லி 20% and 28% less money than their friend கவிதா. சரிங்களா? அனன்யா அப்புறம் பபிதா இவங்க 2 பேருக்கும் கொண்டு வந்து பணம் இருக்குது. அது வந்து கவிதாவை விட எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா, அனன்யாவுக்கு வந்து 20% கம்மியாக இருக்கும். அப்போது கவிதா வந்து 100% அப்படின்னா அனன்யாவோட மதிப்பு என்ன இருக்கும்? 80% சொல்லியிருக்கும். பபிதாவுக்கு வந்து 28%. அப்போது கவிதாவோட மதிப்பு என்ன இருக்கும்? 72% சொல்லியிருக்கும். இப்போது கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா, பை வாட் பர்சன்ட் ஹேஸ் த பபிதா லெஸ் மணி தென் அனன்யா. பபிதா வந்து அனன்யாவோட எவ்வளோ வந்து கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ கம்மியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா -8. சரிங்களா? யார்கிட்ட வந்து கம்மியாக இருக்கா? அனன்யாவிலேருந்து கம்மியாக இருக்காங்க. ஸோ அனன்யாவோட மதிப்பு 80 × 100 ஈக்குவல் டு 10%. ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 33வது கொஸ்டின். The age of Mahendra and Sahid are in the ratio 6:7. 15 years ago, the ages were in the ratio 9.11. மகேந்தர்ஸ் present age. மகேந்தர் அப்புறம் சாகிதோட present age என்னவா இருக்கும்? 6x 7xன்னு சொல்லியிருக்கும். நமக்கு என்ன கேட்குறாங்க? மகேந்தரோட ஏஜ் தான் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயசு என்ன வந்திருக்கு? 9:11 சொல்லியிருந்திருக்கு. ஸோ 6x - 15 அப்பான் 7x - 15 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? 9/11. ஸோ இதை சுருக்குனீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1166x - 165 ஈக்குவல் டு 9 63x
மைனஸ் 135 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3x ஈக்குவல் டு 30 சொல்லி வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 10. நமக்கு என்ன தேவை? மகேந்திரோட வயசு தான் தேவை. ஸோ மகேந்திரோட வயசு 6x ஈக்குவல் டு 60 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 35வது கொஸ்டின். எல்சிஎம் கேட்குறாங்கப்பா. 2 சீரீஸ் கொடுத்துட்டாங்க சரிங்களா. 2/4 அப்புறம் 3/4 இன்ட்டு 5/3 இந்த நம்பருக்கும், அடுத்து 2/2 இன்ட்டு 3/6 இன்ட்டு 5/5 இன்ட்டு 7/2. நேற்று வந்து இதே மாதிரி ஹெச்சிஎஃப் பார்த்தோம், இன்னைக்கு எல்சிஎம் பார்க்குறோம் சரிங்களா. ஹெச்சிஎஃப்ல நம்ம என்ன சொன்னோம்? ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்து எழுதுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னோம் சரிங்களா. எல்சிஎம்ல என்ன பண்ண போகிறோம்? எல்லா காமனாக இருக்கிற நம்பர் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 2, 3, அடுத்து 5. இப்போ காமனாக இல்லாத நம்பரையும் எழுத போகிறோம் எல்சிஎம்க்கு சரிங்களா. ஹெச்சிஎஃப்ல என்ன செய்வோம்? வெறும் காமனாக இருக்கிற நம்பர் மட்டும் எடுப்போம். எல்சிஎம்ல வந்து காமனாக இருக்கிற நம்பரையும் எடுக்கணும், காமனாக இல்லாத நம்பரையும் எடுக்கணும் சரிங்களா. இன்ட்டு 7 ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற நம்பர் 7. ஹெச்சிஎஃப்ல என்ன பண்ணோம்? காமனாக இருக்கிற நம்பரை எடுத்துட்டு அதுக்கு வந்து இருக்குல்ல பவர் வந்து எதுக்கு கம்மியாக இருக்கோ அந்த பவரை போட சொன்னோம். ஆனால் எல்சிஎம்ல என்ன பண்ண போகிறோம்? இருக்குல்லே காமனாக நம்பர் எடுக்கிறோம், காமனாக இல்லாத நம்பர் எடுக்கிறோம், எடுத்துட்டு இருக்குல்லே பவர் எது ஹையஸ்ட்டோ அந்த வெளியே போட போகிறோம். அப்போ இதில் ரெண்டுலேயும் பவர் ஹையஸ்ட்டு 2/4, இதில் ரெண்டுலேயும் பவர் ஹையஸ்ட் எது? 3/6, இதில் ஹையஸ்ட்டு 5/5, இங்கே ஹையஸ்ட்டு 7/2 ஈக்குவல் டு 2/4 இன்ட்டு 3/6 இன்ட்டு 5/5 இன்ட்டு 7/2ன்றதான் இந்த ரெண்டு நம்பருடைய எல்சிஎம் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். எல்சிஎம்க்கு ஹெச்சிஎஃப்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப்ல ரெண்டுலேயுமே காமனாக இருக்க நம்பர் மட்டும் எடுப்போம், ரெண்டாவது இருக்கிறதுலே கம்மியான பவர் எடுப்போம். ஆனால் ஹெச்சிஎஃப்ல எல்சிஎம்ல என்ன பண்ணுவோம்? ரெண்டுமே காமனாக இருக்கிறதே எடுப்போம், காமனாக இல்லாத எடுப்போம், இருக்குல்லே ஹையஸ்ட் பவரை போடுவோம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 36வது கொஸ்டின். ஒரு டேங்கில் 3 டேப் இருக்குது சரிங்களா. 3 டேப் மூலிமா ஒரு டேங்கை வந்து நிரப்ப முடியும். ஃபர்ஸ்ட் டேப் வந்து 6 மணி நேரத்துலேயும், ரெண்டாவது டேப் வந்து 1 நாள்லேயும், மூணாவது டேப் வந்து 18 மணி நேரத்தில் வந்து நிரப்புது சரிங்களா. அதே நேரத்தில் அதில் வந்து ஒரு ஹோல் இருக்குது, அந்த இதில் அந்த தொட்டி கீழே வந்து ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக வந்து இந்த டேங்க் வந்து கம்ப்ளீட்டாக 18 மணி நேரத்தில் வந்து அது வந்து காலி பண்ணக்கூடிய சக்தி உள்ளது சரிங்களா. த ஹோல் வாஸ் டிடெக்டட் ஆஃப்டர் 1 hour சரிங்களா. இப்போ 4 பைப் வந்து திறந்து விட்றாங்க. திறந்து விட்டதுக்கப்புறம் என்னன்னா இந்த ஓட்டை இருக்கிறத 1 மணி நேரம் கழிச்சு தான் வந்து கவனிக்கிறாங்க சரிங்களா. இமீடியட்லி கவனிச்சோடனே அவங்க வந்து அந்த ஓட்டையை வந்து அடைச்சிடறாங்க. இப்போ வந்து மீதி இருக்கு, ஹவு லாங் வில் இட் டேக் டு ஃபில் த டேங்க் யூசிங் ஆல் 3 times அப்படின்னா எவ்வளோ நேரம் தொட்டி நிரப்புறதுக்கு வந்து ஆயிருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. டேப் ஏ, டேப் பி, டேப் சி சரிங்களா. 3 வந்து ஃபில் பண்ணக்கூடியது. ஃபர்ஸ்ட் டேங்க் 6 மணி நேரத்தில் நிரப்போம். ரெண்டாவது டேங்க் வந்து 1 டேன்றது 24 hours. அப்போ ரெண்டாவது டேங்க் வந்து 24 hours வந்து நிரப்போம். அடுத்ததான் மூணாவது டேங்க் வந்து 18 மணி நேரத்தில் வந்து நிரப்போம் சரிங்களா. இப்போது நாலாவது டேங்க் என்ன பண்ணும்? இது 3 டேப்பு, நாலாவது டேப் வந்து என்ன பண்ணும்? 18 மணி நேரத்தை வந்து காலி பண்ணிடும் சரிங்களா. அப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 72ன்னு சொல்லி வரும் சரிங்களா. 72 தானே? எஸ் 72 வந்து டேங்கோட கெப்பாசிட்டி. இது வந்து ஹவர்ஸ். இப்போ எஃபிஷியன்சி என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4க்கு எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 12 சரிங்களா, பிக்கு வந்து 3, சிக்கு வந்து 1, டிக்கு வந்து -1 ஏன்னா அது காலி பண்ணுது இல்லையா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 hour எல்லா பைப்புமே ஓப்பன் ஆகி வேலை பார்க்குது சரிங்களா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 hour ஃபஸ்ட்டு ஹவரில் 3 பைப்பு சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம் சரிங்களா. அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட் ஹவரில் A + B + C - D சரிங்களா ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 12 கூட்டல் 3 15 சொல்லி வந்திருக்கும் சரிங்களா. ஆல்ரெடி வந்து 15 யூனிட் வந்து டேங்க் வந்து நிறைஞ்சிருச்சு சரிங்களா. அப்போது 72 வந்து ரிமைனிங் கெப்பாசிட்டி எவ்வளவு? ரிமைனிங் கெப்பாசிட்டி 72 - 15 ஈக்குவல் டு என்ன வரும்? 15னா 45, 7 50 ரிமைனிங் வந்து 57, 45 57 சொல்லி வரும். எஸ் 57. இப்போது என்ன நடக்குது? டி பைப் வந்து மூடிட்டாங்க சரிங்களா. லீக் ஆகிற பைப் வந்து மூடிட்டாங்க. அப்போது இப்போ A + B + சியோட எஃபிஷியன்சி என்ன வரும் பார்த்தீங்கன்னா 16 சொல்லி வரும் சரிங்களா. 16 1 மணி நேரத்தில் வந்து 16 யூனிட் வந்து நிரப்போம் சரிங்களா. அப்போது நமக்கு என்ன தேவை? A + B + சியோடைய எவ்வளோ நேரத்தை வேலை பார்க்கும் பார்த்தீங்கன்னா 57 / 16 ஈக்குவல் டு
என்ன வரும் பார்த்தீங்கன்னா 16 15 16 எஸ். இங்கே என்ன வரும் ஒரே நிமிஷங்க. பார்த்தீங்களா இங்கே 4 ஹவர்ஸுக்கு என்னென்னமோ போட்டுருக்கேன். எஃபிஷியன்சி வந்து இங்கே 4 வரும் சரிங்களா. தப்பு பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. அப்போ இங்கே என்ன வரும் 4 18 72 இல்லையா. இப்போ 4க்கு 4 வந்து 0 வரும். இங்கே 15 யூனிட் தான். இங்கே வந்து 3 பேரோட எஃபிஷியன்சி என்ன வரும் 15 19 சொல்லி வரும். ஸோ வகுத்தல் 19 ஈக்குவல் டு என்ன வரும் 3 ஹவர்ஸ் சொல்லி வரும். டேரெக்டாக 3 ஹவர்ஸ்னு போட்டு ஆன்சர் போடக்கூடாது. என்ன கேட்குற கணக்கில் ஹவு லாங் வில் இட் டேக் டு ஃபில் த டேங்க் யூஸிங் ஆல் த 3 பைப்ஸ். மொத்தம் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸு ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர், இப்போ ஒரு 3 ஹவர், டோட்டலாக வந்து 4 ஹவர்ஸ் வந்து ஆயிருக்கும் சரிங்களா. கேள்வி வந்து என்ன கேட்குறாங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி தான் வந்து உங்களுக்கு குழப்பம். பாதி டேங்க் நிறையறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சரிங்களா. பாதி வேலையை ரிமைனிங் டேங்க் நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எல்லா டேங்கை முழுமையாக நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லி கேள்வி வந்து மாற்றி மாற்றி கேட்பான். உங்களை குழப்பம். ஸோ தெளிவாக இருக்கணும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 40வது கொஸ்டின். நேற்று பார்த்தா அதே சேம் மாடல் தாங்க. 46வது கொஸ்டின். எஸ். Amrit borrowed some amount at 10% per annum on simple interest for 1 year. சரிங்களா. அம்ரித் வந்து ஒரு தொகையை வந்து 10% வட்டிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வாங்குறான். அபிஷேக் borrowed the same amount as the same rate of on compound interest compounded semi annually. சரிங்களா. அதே அமௌண்ட்டை சரிங்களா அபிஷேக் வந்து கூட்டு வட்டிக்கு வந்து அரையாண்டுக்கு கூட்டு வட்டிக்கு வந்து வாங்குறான். சேம் பீரியட் ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா இப்போ அபிஷேக் வந்து 500 ரூபா அதிகமாக கட்டுறான் சரிங்களா. அப்படின்னா வந்து அந்த அமௌண்ட் என்ன சொல்லி கேட்குறான். அம்ரித் ஒரு வருஷத்துக்கு 1 இயருக்கு 10% கட்டியிருப்பான் சரிங்களா. அதே இது அபிஷேக் இப்போ என்ன ஆயிடுச்சு, அவனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா செமி ஆனுவல்ன்றனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வகுக்கணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% சொல்லி வரும். அதே நேரத்தில் அவனோட டைம் என்னவாகும் 1 × 2 2 பெருக்கணும். நார்மலாக இருக்கக்கூடிய டயத்தை வந்து 2 பெருக்கணும் சரிங்களா. அரையாண்டுக்கு வட்டி கண்டுபிடிச்சிங்க, கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா வட்டி விகிதத்தை வந்து 2 வகுக்கணும். அதே நேரத்தில் டயத்தை வந்து 2 பெருக்கணும் சரிங்களா. அப்போ 2 இயர்ஸ். அப்போது நமக்கு வந்து இப்போ வந்து பிரின்சிபல் எவ்வளோன்னே நமக்கு தெரியாது சரிங்களா. இப்போ வந்து வட்டி இன்ட்ரெஸ்ட் மட்டும் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தெரியும். அப்படின்னா கூட்டு வட்டியில் வந்து நமக்கு வந்து அசல் வந்து எவ்வளோ தெரியாது. அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பின்ன வடிவத்தில் எடுங்க 1/20. இப்போ இதனுடைய இந்த டயத்து இருக்கு இல்லையா, டயத்தோட வர்க்கப்படுத்திருங்க. எதை 1/20 கீழே இருக்க நம்பர் இருக்கு இல்லையா, கீழே இருக்க நம்பர் அந்த 20 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டயத்தோட அடுக்கில் வச்சுருங்க. அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2. இப்போ 3 இயர்ஸ்னா 20/3, 4 இயர்ஸ்னா 20/4. அப்போது பிரின்சிபல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 400 சொல்லி வரும். இதுதான் வந்து பிரின்சிபலோட ரேஷியோ. பிரின்சிபலோட ரேஷியோ 400 சரிங்களா. அப்போது ஃபஸ்ட் இயருக்கு என்ன வட்டி வரும், செகண்ட் இயருக்கு என்ன வட்டி வரும் பார்த்தீங்கன்னா 4 இயர் பிரின்சிபலு. அப்போ மொதல் வருஷத்துக்கு என்ன வட்டி வரும் பார்த்தீங்கன்னா 400 × 1/20 ஈக்குவல் டு மொதல் வருஷம் இந்த அசலுக்கான வட்டி 20ன்னு சொல்லி வரும். 2வது வருஷம் அதே சேம் அசலுக்கான வட்டி 20ன்னு சொல்லி வரும் சரிங்களா. இப்போ 2வது வருஷம் என்ன நடக்கும், இந்த மொதல் வருஷம் கிடைச்ச வட்டிக்கும் வட்டி வரும் சரிங்களா. அந்த வட்டிக்கும் வட்டி வரும். அப்போ 20 × 120 ஈக்குவல் டு என்ன வரும் 1ன்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போது நமக்கு நல்லா கவனிங்க, இது வந்து 2 வருஷத்துக்கான தனி வட்டி, இது வந்து 2 வருஷத்துக்கான மொத்தமும் சேர்ந்து கூட்டு வட்டி. நமக்கு என்ன கேட்குறாங்க, அவங்க 2 பேத்துக்கு இடையில உள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க. வித்தியாசம் வந்து 50 ரூபா சரிங்களா. 50 ரூபா யார் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறா, அபிஷேக் பே பண்ணுறான் சரிங்களா. அப்போ இந்த ஒரு ரேஷியோட மதிப்பு தான் இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் 2 வருஷத்துக்குள்ள வித்தியாசம் வந்து இந்த 1 தான். ஸோ 1 ரேஷியோட மதிப்பு 50 ரூபா அப்படின்னா நமக்கு என்ன தேவை, பிரின்சிபல் தானே தேவை. பிரின்சிபல் 400 ரேஷியோ ஈக்குவல் டு 400 × 50 20,000 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 47வது கொஸ்டின். A motor boat whose speed is 11 km/h in still water. ஒரு தண்ணியில் வந்து போட்னுடைய ஸ்பீடு வந்து 11 km/h,
ஹவராம் சரிங்களா. இது வந்து 28 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் போகுது சரிங்களா. எவ்வளோ நேரத்தில் 2 hour 20 minutes அப்படின்னா அந்த நீரோட்டத்தினுடைய ஸ்பீடு என்ன சொல்லி கேட்குறான். நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ் 28 கிலோமீட்டர் சரிங்களா. டைம் இருக்குது. டைம் வந்து எவ்வளவு 2 hour 20 minutes. இது வந்து உங்கள் பின்னத்தில் எழுதுனீங்கன்னா அப்படின்னா என்ன வரும் 220/60 1/3 6 7/3 சொல்லி வரும் 7/3 hours. கரெக்டு தானா? எஸ். இப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு ஸ்பீடு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் போட்டு ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் வாட்டர் சரிங்களா. ஸ்பீட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ என்ன தேவை டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் ஃபார்முலா போடலாம். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் எங்கே டவுன் ஸ்ட்ரீமில் அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் போட்டு எவ்வளவு 11 km/h. ஸ்பீட் ஆஃப் போட் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு 28 km/h. டைம் எவ்வளவு 7/3 hours சரிங்களா. இங்கே அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 4 hours. ஸோ கீழே இருக்க 3 வந்து வகுத்தில் இருக்க 3 மேலே போகும்போது 12 சொல்லி வரும். ஸோ ஸ்பீட் ஆஃப் போட் வந்து 11 hour. இப்போ ஸ்பீட் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 12 சரிங்களா. அப்போது ஸ்பீட் ஆஃப் வாட்டர் என்ன வரும் 12 - 11 ஈக்குவல் டு 1 km/h தான் வாட்டருடைய ஸ்பீடு சரிங்களா. நல்லா கவனிங்க. நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்ற கவனிங்க. டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க சரிங்களா. 28 கிலோமீட்டர் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறாங்க. டைம் வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா. டைம் வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 7/3 ஹவர்ஸ்னு சொல்லி மாற்றிடலாம். இப்போ டவுன் ஸ்ட்ரீமில் சரிங்களா நீரோட்டத்துக்கு இணையாக வந்து போகும் முதல்ல என்ன வரும் ஸ்பீடு என்ன வரும் பார்த்தீங்கன்னா போட்டோட ஸ்பீடும் வரும் தண்ணியோட ஸ்பீடு ரெண்டையுமே கூட்டணும் சரிங்களா. அதே இது நீரோட்டத்துக்கு எதிர் ஸ்ட்ரீமில் அப் ஸ்ட்ரீமில் போனோம் அப்படின்னா போட்டோட ஸ்பீடையும் தண்ணியோட ஸ்பீடையும் வந்து கழிக்க வேண்டியிருக்கும் சரிங்களா. நமக்கு வந்து ஸ்பீடு வந்து இங்கே வந்து போட்டோட ஸ்பீடும் தண்ணியோட ஸ்பீடும் சேர்ந்து தான் வரும் டவுன் ஸ்ட்ரீமில். ஆனால் டவுன் ஸ்ட்ரீமில் வந்து கிலோமீட்டரும் டைம் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்பான் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா நமக்கு வந்து கடைசி ஆன்சர் வந்து 1 km/h சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 48வது கொஸ்டின். இந்த மாதிரி கணக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும், மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது சரிங்களா. எல்லாமே பாயிண்ட் கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி எல்லா இதுலையுமே வந்து சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பாயிண்ட். அப்படி போட்டிங்கன்னா அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மனக்கணக்காக போடணும்னு நினச்சிங்கன்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். புள்ளி எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ 8 8 8 16 சரிங்களா. அடுத்ததான் வந்து 3 24 மிச்சம் 2 10 18 18. 3 24 இங்கே ஒரு 16 இருக்கு இல்லையா 25 இங்கே 2 18.568 ஆன்சர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 52வது கொஸ்டின். எவ்ரி மந்த் சுனில் சேவ்ஸ் 2/7 of his monthly salary of 51,000. What does he save every month? ஒவ்வொரு மாதமும் 51,000 அவனோட சேலரி. அந்த சேலரி வந்து 17ல் 2 பங்கு வந்து சேமிக்கிறான் அப்படின்னா அவனோட சேவிங்ஸ் எவ்வளோ சொல்லி கேட்குறான். ஸோ 2/7 வந்து சேவிக்கிற அமௌண்ட்டு இதில் 51,000 சேலரியில். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 3 17 51 ஈக்குவல் டு 6,000 ரூபாய் வந்து அவன் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து சேமிப்பான். அடுத்த கொஸ்டின் 57வது கொஸ்டின். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி ஷேடட் ரீஜன் சரிங்களா. கொடுக்கப்பட்டதில் வந்து இந்த நிழலிடப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு எவ்வளோ சொல்லி கேட்குறான். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஒரு செவ்வகம் இருக்குது சரிங்களா. செவ்வகத்தோட பரப்பளவு வந்து இந்த இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம் சரிங்களா. -4 செமி 4 கால்வட்டம் சரிங்களா. 4 கால்வட்டத்தை கழிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும் சரிங்களா. ரெக்டாங்கிளோடைய பரப்பளவு என்ன பார்த்தீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம் சரிங்களா. 4 கால்வட்டத்துக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கிடையாது பைஆர் ஸ்கொயர். வட்டத்துடைய பரப்பளவு பைஆர் ஸ்கொயர், அதில் வந்து வகுத்தல் 4 அவ்வளோதாங்க. ஏன்னா 4 வட்டம் இருக்கு இல்லையா, 4 கால்வட்டம் சேர்ந்தது ஒரு வட்டம் இல்லையா, வகுத்தல் 4. இது அரை வட்டம்னா πr ஸ்கொயர் அப்பான் 2 பரப்பளவு சரிங்களா. மைனஸ் இப்போ L × B என்ன வரும் 15 × 8
மைனஸ் 4 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு 4 மேலே ஆர் ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும் 3 இன்ட்டு 3. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 4க்கு 4 அடி ஆயிரும் சரிங்களா. கீழே வந்து 7 இருக்குது சரிங்களா. இங்கே என்ன வரும் 15 8 120 எஸ் 120 மைனஸ் 22 இன்ட்டு 9 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 198 எஸ் 198/7. ஸோ இதை மீச்சிமா பண்ணீங்க அப்படின்னா மீச்சிமா 2 பக்கம் மீச்சிமா எடுத்தீங்கன்னா என்ன வரும் 840 மைனஸ் 198/7 சரிங்களா ஈக்குவல் டு 642/7 மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 59வது கொஸ்டின். லென்த் ஆஃப் த 3 சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி சரிங்களா. ஒரு ஏபிசின்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது சரிங்களா. ஏபிசி 6 சென்டிமீட்டரு 4 சென்டிமீட்டரு 6 சென்டிமீட்டரு 4 சென்டிமீட்டர் அப்புறம் 9 சென்டிமீட்டர் சரிங்களா. அப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிள் டிஇஎஃப்னு இருக்குது சரிங்களா. டிஇஎஃப் சரிங்களா. இதில் ஏதோ ஒரு சைடு ஒன் ஆஃப் த சைடு வந்து 36 சென்டிமீட்டர் சிமிலர் டு தி ஏபிசி. ரெண்டுமே வந்து கொண்டு இணையாமா சரிங்களா சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் பெரிமீட்டர் ஆஃப் டிஇஎஃப். டிஇஎஃப்னுடைய ஒரு அளவு சரிங்களா ஏதோ ஒரு அளவு வந்து 36 சென்டிமீட்டர். அப்போ இருக்கலே அதனுடைய பரப்பளவு மிகப்பெரிதாக இருக்கக்கூடியதுக்கு என்ன அளவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிகப்பெரிய சுற்றளவாக இருக்கணும்னா என்ன பாசிபிள்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதா 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒத்த முக்கோணங்கள்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய பக்கங்களுடைய அளவு வந்து விகிதங்கள் வந்து சமமாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே 4 ரேஷியோட மதிப்பு 36 சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு ரேஷியோ வந்து 9 சொல்லியிருக்கும் சரிங்களா. அதே இது 9 ரேஷியோ ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர் சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மதிப்பு வந்து 4 சொல்லி ஒரு ரேஷியோட மதிப்பு 4 சொல்லியிருக்கும். அதே இடத்துல 6 ரேஷியோட மதிப்பு 36 சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு 6 சொல்லியிருக்கும். அப்போ இருக்கலே ஹையஸ்ட் பாசிபிளாக வந்து அதனுடைய முக்கோணத்துடைய பரப்பளவு இருக்கணும்னா என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா 9ன்னு சொல்லி அதனுடைய பக்கத்தினுடைய மதிப்பு வந்து ஹையஸ்ட் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து வேல்யூ வந்து அதிகமாக கிடைக்கும் சரிங்களா. அதோட வேல்யூ வந்து 9ன்னு சொல்லி ஒரு பக்கத்தினுடைய விகிதம் வந்து இந்த விகிதம் வந்து 4:9 சொல்லி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இதனுடைய விகிதம் வந்து இதனுடைய சுற்றளவு வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. இதே 4ன்னு எடுத்தீங்க அப்படின்னா பண்ண முடியாது சரிங்களா. அப்போ 4 ரேஷியோவையும் 36 சென்டிமீட்டரையும் வந்து கம்பேர் பண்ணுங்க. 4 சென்டிமீட்டரையும் 36 சென்டிமீட்டரையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 × 9 அப்போது இங்கே 9 × 9 81 சொல்லி வரும் சரிங்களா. இங்கே 6 இன்ட்டு ஸோ 4 × 9 சரியா. இதோட விகிதத்தை வந்து இருக்கிற ஹையஸ்ட் பாசிபிளாக மாற்றினா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து அளவுகள் வந்து ஹையஸ்ட்டாக வரும் சரிங்களா. கிரேட்டஸ்ட் பாசிபிள்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ 4 9 36 எடுத்தீங்கன்னா 6 9 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6 9 54 சொல்லி வரும் சரிங்களா. இங்கே 9 9 81 சொல்லி வரும் சரிங்களா. அப்போ இதோட விகிதம் வந்து சமமாக இருக்கா. இப்போது இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 54 86 54 கூட்டல் 36 கூட்டல் 81 ஈக்குவல் டு 171 சென்டிமீட்டர்னு சொல்லி இதுக்கே ஹையஸ்ட் பாசிபிளாக வந்து வரும். இதே தலைமை என்ன பண்ணிட்டாம இருக்க இங்கே 2 சொல்லி கொடுத்தான். ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க, தலைமை இந்த கணக்கு வந்து வாசிக்கவே இல்லை போல. கிரேட்டஸ்ட் பாசிபிள்ன்ற வார்த்தையை வந்து கவனிக்கல போல. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த 9ஓட 36 வந்து கம்பேர் பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு 6 சொல்லி வரும். அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 9ஓட 36 சமப்படுத்தினால இங்கே 9 நாங்க 36 சரிங்களா. 4 நாங்க 16 அடுத்ததா 6 நாங்க 24 சரிங்களா. 36 இல்லை 6க்கு 6 கவர் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். 114 36 40 60 76 சரிங்களா. 76 ஒரே நிமிஷம் தலைமை 6 வந்து 36ஓட கம்பேர் பண்ணிட்டா அப்படி. ஸோ அப்போ 6 ரேஷியோ வந்து 36 சொல்லி கவர் பண்ணதுனால அடுத்ததாக வந்து 4 ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 சொல்லி வந்திருக்கும். அடுத்து 9 ரேஷியோ வந்து
54 சொல்லி வந்திருக்கும் சரிங்களா. அப்போது இங்கே என்ன வரும் 40 14 114 சொல்லி ஆன்சர் போட்டா அப்படி தலைவன் 2ல். ஸோ எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கலே வந்து ஹையஸ்ட் பாசிபிள் கேட்டாங்கன்னா இருக்கலே குறைஞ்ச மதிப்போட ஃபஸ்ட்டு முக்கோணத்தினுடைய குறைஞ்ச மதிப்போட வந்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையஸ்ட் விகிதம் கிடைக்கும் சரிங்களா. இது லீஸ்ட் பாசிபிள் கொடுத்தாங்கன்னா இருக்கலே பெரிய நம்பர் எதுவோ அதோட கம்பேர் பண்ணிங்கன்னா லீஸ்ட் பாசிபிள் வந்து கிடைக்கும் சரிங்களா. எங்கே தப்பு பண்ணியிருக்கான்றதை காட்டுறேன் சரிங்களா. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த கொஸ்டின் 60வது கொஸ்டின். இது ஏற்கனவே நேற்று பார்த்து கணக்குதாங்க. லைன் ஏபிசின்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. லைன் ஏபிசி இஸ் அ டேஞ்சன்ட் டு எ ட்ரையாங்கிள் டு எ சர்க்கிள் அட் பி. ஏபிசின்னு ஒரு தொடுகோடு வந்து ஒரு முக்கோணம் வட்டத்தினுடைய தொடுகோடு சரிங்களா. தொடுகோடு வந்து பியில் வந்து இந்த வட்டத்தை டச் பண்ணுது. இப்போ பிபியும் பிக்யூவும் இணையம் சொல்லி கொடுத்தாங்க. கியூபிசியோடைய மதிப்பு கொடுத்தாங்க 72 டிகிரின்னு சொல்லி. நேற்று ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கணக்கில் என்ன கேட்குறான் பிபிக்யூவோட மதிப்பு கேட்குறான் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி நேற்றே பார்த்தோம் இல்லையா செக்மெண்ட் தியரம். செக்மெண்ட் தியரத்துப்படி சாரி ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் சரிங்களா. ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படி இந்த வட்டத்தினுடைய தொடுகோடு தொடுபுள்ளியில் ஏற்படுத்தும் கோணம் சரிங்களா. வட்டத்துண்டின் இன்னொரு துண்டு சரிங்களா. இது வந்து ஒரு வட்டத்துண்டு. எங்கே பி கியூ இது வரைக்கும் இருக்கு இல்லையா. இதெல்லாம் ஒரு வட்டத்துண்டுனா இந்த பிக்யூ இந்த பக்கம் இருக்கிறது ஒரு வட்டத்துண்டு சரிங்களா. இந்த வட்டத்தினுடைய தொடுகோடு வட்டத்தின் தொடுகோட்டிலிருந்து தொடுபுள்ளியிலிருந்து வரையப்படும் ஒரு நான் ஏற்படுத்தும் வட்டத்துண்டில் ஏற்படுத்தும் கோணமானது மற்றொரு வட்டத்துண்டில் ஏற்படுத்தும் கோணத்திற்கு சமம் சொல்லி நேற்று பார்த்தோம் சரிங்களா. ஆல்டர்னேட் செக்மெண்ட். அப்போது பிபிக்யூவோட மதிப்பு 72 டிகிரி. நமக்கு ஆல்ரெடி இந்த முக்கோணத்தினுடைய பக்கங்கள் 2 சமம் சொல்லி கொடுத்தாங்க. பக்கங்கள் சமம் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்புறம் உள்ள கோணங்கள் சமம்ன்ற தீரம் நமக்கு தெரியும் சரிங்களா. பி பி கியூ. அப்போது பக்கங்கள் ஒரு பக்கத்தோட மதிப்பு ஒரு கோணத்தோட மதிப்பு 72 டிகிரி. 2 பக்கங்களும் சமம். ஸோ பக்கங்கள் சமம்னா அதுக்கு எதிர்ப்புறம் உள்ள கோணங்கள் சமம் அப்படின்னா இது 2 சமம்ன்றப்போ இதுவும் வந்து 72 டிகிரி சொல்லி வரும் சரிங்களா. அப்போ இதோட மதிப்பும் கியூவோட மதிப்பும் 72 டிகிரி சொல்லி வரும். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் வந்து நமக்கு என்ன கேட்குறான் பிபிக்யூவோட மதிப்பு தான் கேட்குறான். ஸோ பிபிக்யூனுடைய மதிப்பு என்ன வரும் முக்கோணத்தின் 3 கோணங்களின் மதிப்பு 180 டிகிரி மைனஸ் இந்த ரெண்டையும் கூட்டிங்கன்னா 144 ஈக்குவல் டு 36 டிகிரி சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 61வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட ஃப்ராக்ஷனில் வந்து ஏறு வரிசையில் எழுத சொல்லி கேட்டிருக்கான் சரிங்களா. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் எடுங்க சரிங்களா. LCM ஆஃப் 5 3 5 4 1 0 10 8 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 120 சொல்லி வரும். ஆல்ரெடி பார்த்துட்டேன் சரிங்களா. 120 சொல்லி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கிற நம்பர்லாம் எழுதுங்க. 2/5 இன்ட்டு 120 கமா 1/3 இன்ட்டு 120 இருக்கிற எல்லா நம்பரோடையும் வந்து இந்த எல்சியத்தை வந்து பெருக்கிடுங்க. 3/5 இன்ட்டு 120 அடுத்ததா 1/4 இன்ட்டு 120 கமா 7/10 இன்ட்டு 120 5/8 இன்ட்டு 120. இது சுருக்கினீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 5 2 10 4 48 சொல்லி வரும் சரிங்களா. ஃபஸ்ட்டு 48 வரும் சொல். இதுக்கு வந்து 48 சொல்லி வரும். அடுத்ததாக வந்து 40 வரும். அதுக்கு அடுத்ததாக வந்து 48 72 சொல்லி வரும். அதுக்கு அடுத்ததாக வந்து 30 வரும். அடுத்ததாக வந்து 7 12 84. அதுக்கு அடுத்ததாக வந்து கடைசி நம்பர் வந்து 75ன்னு சொல்லி வரும் சரிங்களா. இப்போது இருக்கிற எல்லா நம்பரும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனீங்க அப்படின்னா என்ன வரும் 30 இஸ் கிரேட்டர் 30 40 48 அடுத்ததாக 72 75 84 ஏறு வரிசையில் இப்படி தான் வரும். ஸோ இந்த 30க்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது 1/4 சரிங்களா. 40க்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது 1/3. அடுத்து 2/5 அடுத்ததா 3/5 அதுக்கு அடுத்ததா 5/8 அதுக்கப்புறம் 7/10. ஸோ இதுதான் ஆன்சர். ஏறு வரிசையில் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் கான்செப்ட். இருக்கிற கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துட்டீங்க. எல்சிஎம் எடுத்துகிட்டு அந்த நம்பரோட பெருக்குனீங்க அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ வந்து இது வந்து எல்லாத்தையும் ஏறு வரிசையில் எழுதுனீங்கன்னா அதுக்கு இணையாக இருக்கிற நம்பர் தான் வந்து நமக்கு வந்து ஏறு வரிசை. இறங்கு வரிசை கேட்டாங்கன்னா அப்படியே தலைகளாக இருக்கிற பெருசில் வந்து சின்ன நம்பருக்கு எழுதுங்க. அவ்வளோ முடிஞ்சு.
அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 65வது கொஸ்டின். The sum of digits of two digit number is 5. சரிங்களா, இரண்டு இலக்க எண்களுடைய டிஜிட்ஸ் சரிங்களா, அதோட இலக்கங்களை கூட்டினீங்க அப்படின்னா அதோடைய கூடுதல் வந்து 5 சரிங்களா. if the digits are reverse சரிங்களா, அந்த டிஜிட் வந்து ரிவர்ஸ் பண்ணுறீங்க. ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் the new number when increased by 1 சரிங்களா, அந்த புது நம்பரோட 1 கூட்டும் பொழுது என்ன வரும்னா அந்த பழைய நம்பர் ஒரிஜினல் நம்பரோட 3 பெருக்கிறதுக்கு சமமாகும் சரிங்களா. அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ 14 வந்து ஒரிஜினல் நம்பர், அதோட வந்து திருப்பி போடுறோம். திருப்பி போட்டு அதோட 1 கூட்டினா அப்படின்னா இது வந்து எதுக்கு சமமாக இருக்குமா, இந்த முதல் நம்பரோட 3 பெருக்குனா சமமாக இருக்குமா. அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு சமன்பாடு வந்து 3 14 42 ஈக்குவல் டு 42. அவ்வளோதாங்க. என்றைக்குமே இந்த மாதிரி கணக்குகளாம் ஆப்ஷன் பேஸ்டாக போங்க. இந்த டிஜிட் மாதிரி கணக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இதெல்லாம் ஆப்ஷன் பேஸ் பண்ணி போங்க. அதுதான் வந்து ஈஸி சரிங்களா. அப்படி இல்லைனா நார்மல் மெத்தடில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஒய்ன்ற ஒரு நம்பர் இருக்குது, அதனுடைய சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்னது என்ன வரும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு என்ன சொல்லிட்டான் 5 சொல்லி கொடுத்தான் சரிங்களா. இப்போ வந்து அதனுடைய ரிவர்ஸ் சரிங்களா. இப்போ இது வந்து ஒரிஜினல் நம்பர் 10x ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லியிருக்கும் சரிங்களா. 10 இலக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும், சாரி 1 10x ப்ளஸ் ஒய் சரிங்களா. இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம், 10y ப்ளஸ் எக்ஸ், அதோட வந்து 1 கூட்டுறோம். 1 கூட்டும் பொழுது என்ன ஆகுது, இந்த முதல் எண் வந்து 3 மடங்காதா, மல்டிபிள் 3 சமமாக இருக்குமா. அப்போ உள்ளே கொண்டு போய் பெருக்கினீங்க அப்படின்னா 30x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 10y ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இதை சுருக்குனீங்கன்னா என்ன வரும், 29x மைனஸ் 7y ஈக்குவல் டு 1. இங்கே 5 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ ரெண்டு பக்கம் வந்து 5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145x மைனஸ் 35y ஈக்குவல் டு 5. இப்போ இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ ரெண்டே சமப்படுத்தலாமா. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 140x மைனஸ் 35y ஒய்யா. அப்போ எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போனீங்க, ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 36y ஈக்குவல் டு என்ன வரும் 144x. அப்போது எக்ஸ் அப்பான் ஒய் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 36 வகுத்தல் 144. ஸோ இது ரெண்டே சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், ஒரு 36 4 36 144. ஸோ எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு எக்ஸ் ஒய்யோட மதிப்பு 14 சொல்லி வரும் சரிங்களா. எக்ஸோட மதிப்பு 1, எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு 10 இலக்கம் 10 14. எக்ஸோட மதிப்பு 4, சாரி எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு 4, எக்ஸ் ஒய்யோட மதிப்பு 14 சொல்லி வரும். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இது வந்து பேசிக் மெத்தடு. இது வந்து நம்ம நார்மலாக ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம போடுங்க. இந்த மாதிரி கணக்கு மேக்ஸிமம் வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணி போடுங்க, அதுதான் வந்து சிறப்பானது. அடுத்த கொஸ்டின் 66வது கொஸ்டின். ட்ரெஸ் மெட்டீரியல் ஷாப்கீப்பர்ஸ் மார்க்டு எவ்ரி ஐட்டம் 25% ஹையர் தன் தி ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ். ஒரு ட்ரெஸ் கம்பெனிக்காரர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய அடக்க விலையோட 25% வந்து குறிக்கிறாரு சரிங்களா. 25% அதிகமாக குறிக்கிறாரு. இப்போ வந்து 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 12% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்குது 2750 ரூபா இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இங்கே சிபி, இங்கே எம்பி, இங்கே எஸ்பி. நல்லா கவனிங்க, சிபி வந்து எவ்வளவு எப்பயுமே 100%. இப்போ 25% வந்து என்ன பண்ணுறாரு, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாரா, 25% இன்க்ரீஸ் பண்ணுறாரா. அப்போ என்ன ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் 125 இருக்கும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறாரு, இதுலேருந்து வந்து 12% வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போது விற்பனை விலை என்னவாக இருக்கும் இன்ட்டு 80% இருக்குமா, 88% இருக்குமா. அப்போது 125 88% என்ன வரும் பார்த்தீங்கன்னா 110 சொல்லி வரும், 110 சொல்லி வரும். இப்போ நல்லா கவனிங்க, ப்ராஃபிட் என்ன எஸ்பி மைனஸ் சிபியா. அப்போ இது என்ன வரும், எஸ்பி 110 சிபி 10 100 ஈக்குவல் டு எவ்வளோ வரும் 10% வந்து லாபம். நமக்கு விற்பனை விலை தான் தெரியும். விற்பனை விலையோட மதிப்பு எவ்வளவு 2750 சரிங்களா. அப்போது 110% மதிப்பு 2750 ரூபா அப்படின்னா 10% மதிப்பு ரெண்டு பக்கம் 11 பார்த்தீங்கன்னா 2 அடுத்து 250 தான் ஆன்சர். லாபம் வந்து மொத்தம் 250 ரூபா சரிங்களா. விற்பனையோட மதிப்பு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து லாபத்தோட மதிப்பு வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் 67வது கொஸ்டின். லலிதா கேவ் அ லோன் ஆஃப் 12,000
to his friend Tarun at a simple interest for 2 years and got 1200 as interest. Find the rate of interest per annum. SI equal to PRT upon 100. சரிங்களா, 2 வருஷத்துக்கு வந்து வட்டி கொடுக்குறான். எவ்வளோ கொடுக்குறான்? 1200 வந்து அவனுக்கு வட்டி கிடைக்குது. சரிங்களா, அப்போ ஒரு வருஷத்துக்கு 600 12,000 600 எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. அவ்வளோதான், டேரெக்டாக போட்டுடலாம். இல்லைனா எஸ்ஐ எவ்வளோ வரும்? 1200 பிரின்சிபல் எவ்வளவு? 12,000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டைம் எவ்வளவு? 2 years அப்பான் 100 என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1200க்கு 1200 அடி ஆயிரும். அடுத்து 1 0க்கு 1 0. சரிங்களா, அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2க்கு 5 ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% பெர் ஆனுன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 68வது கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 6 + 19 சொல்லி வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா √25 சரிங்களா ஈக்குவல் டு 5 வருமா? அப்போது 8 × 5 185 ப்ளஸ் √ இதோட மதிப்பு என்ன வரும்? 40 225 225னா 15 சொல்லி வரும். ஸோ 66 கூட்டல் 15 √ ஈக்குவல் டு 81 √9 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 73வது கொஸ்டின். சம் ஆஃப் ஆல் ஈவன் இன்டர்ஜர்ஸ் ஃப்ரம் 2 to 281 சரிங்களா. இப்போது 2லேருந்து 281 வரைக்கும் இருக்கக்கூடிய சம் ஆஃப் ஆல் ஈவன் இன்டர்ஜர்ஸ் சரிங்களா இருக்கக்கூடிய இரட்டைப்படை எண்கள் எல்லாத்தையோட கூடுதல் வந்து என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 2ன்னு சொல்லி வரும். அடுத்த நம்பர் 4 சொல்லி வரும். அடுத்து 6 இப்படியே போய்கிட்டு எத்தனை வரைக்கும் வரும்? 280 வரைக்கும் வரும். நமக்கு வந்து இத்தனை நம்பரை வந்து கூட்டணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம். டோட்டல் ஒரு நம்பர் வந்து கூட்டுத்தொடரில் இருக்குது, ஒரு வரிசை வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னா அதோடைய டோட்டல் நம்பர் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்பான் காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2 2 2 சரிங்களா, 2 தான் ப்ளஸ் 1. அப்போது டோட்டல் நம்பர் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 278 ÷ 2 என்ன வரும்? 139. 139 + 1 ஈக்குவல் டு டோட்டலாக வந்து 140 நம்பர் வந்து இருக்குது சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும், லாஸ்ட் டேர்ம் தெரியும் அப்படின்னா சம் ஆஃப் டேர்ம்ஸ் சரிங்களா. சம் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ÷ 2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் சரிங்களா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்போ காமன் டிஃபரன்ஸ் ப்ளஸ் 1. சம் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல் எண்ணும் தெரியும், கடைசி எண்ணும் தெரியும்னா அதுக்கு வந்து ஃபார்முலா n/2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம். இதில் ஃபார்முலா படி போட்டிங்க அப்படின்னா 140 ÷ 2 இன்ட்டு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 2, லாஸ்ட் டேர்ம் 280 ஈக்குவல் டு என்ன வரும்? 70 இன்ட்டு 282 சரிங்களா. 7 2 14 4 0ல் முடியணும் சரிங்களா. 7 2 14 யூனிட் டிஜிட் 4ல் முடியணும் 4 0. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் 19740 தான் ஆன்சர். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ங்க. இதை வகுத்தீங்கன்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு 24 ப்ளஸ் 9 மைனஸ் இங்கே 1 மைனஸ் 7 ஈக்குவல் டு 31. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 76வது கொஸ்டின். 76 எஸ். The least number that is divisible by all the numbers from 2 to 10. 2லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எண்களும் வந்து வகுப்படக்கூடிய என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் பண்ணிங்க 2 3 4 5 6 7 8 9 10 இந்த எல்லா எண்களாலும் வகுப்படணும் சரிங்களா. இப்போ எல்லாத்துக்கும் மிச்சம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 2540 சொல்லி வரும். அப்படி இல்லைன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் ஒரு நம்பர் 10ஆல் வகுப்படணும்னா என்ன வரணும்? அதோட யூனிட் டிஜிட் வந்து கடைசியில் 0ல் இருக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 நம்பர் மட்டும்தான் 0ல் முடியுது, அடி கொடுத்துடலாம். ரெண்டாவது ஒரு எண் 3ஆல் வகுப்படணும்னா என்ன பண்ணணும்? அந்த எண்களுடைய டிஜிட் சரிங்களா, அந்த எண்களுடைய இலக்கங்களுடைய கூடுதல் வந்து 3ல் முடியணும் சரிங்களா. இதோட எண்களோட இலக்கங்களோட கூடுதல் என்ன வரும்? 1ன்னு சொல்லி முடியும். ஸோ இது வந்து 3ஆல் வகுப்படாது. மிச்சம் இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இது வந்து எல்லா ஆப்ஷன் வந்து பூர்த்தி பண்ணும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 79வது கொஸ்டின்.
ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டாங்க. இது வந்து x மைனஸ் 3 ஒரு மல்டிபிள் அப்படின்னா கேவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 3ன்னு சொல்லிடும். அப்படியே அதோட ஃபார்முலாவில் புக் பண்ணுங்க, முடிஞ்சு. 3/4 மைனஸ் 2 இன்ட்டு 3/3 ப்ளஸ் 3 இன்ட்டு 3 மைனஸ் 3 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. அப்போ இன்னும் 3/4 என்ன வரும் 27 81 மைனஸ் 3/3 27 மைனஸ் 54 3/3 ஒரே ஒரு நிமிஷங்க, எங்கேயோ தப்பு பண்ணுறேனே. 3 ஸ்கொயர் 9 3 ஸ்கொயர் 27 சரிங்களா. எஸ் மைனஸ் 54 ப்ளஸ் 3 இன்ட்டு 9 3 27 சரிங்களா. மைனஸ் 3 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0வா. இப்போ மைனஸ் 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 வந்து கூடணும் சரிங்களா. அப்போது 81 கூட்டல் 27 மைனஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 57 சொல்லி வரும். ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஸோ 27 வச்சுனா மைனஸ் 30 ஈக்குவல் டு 81 மைனஸ் 30 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0வா. அப்போ கேவோட மதிப்பு 51 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி வரும். அப்போது கேவோட மதிப்பு மைனஸ் 51. அப்போ கேவோட மதிப்பு மைனஸ் 51. அடுத்த கொஸ்டின் 82வது கொஸ்டின். Suraj and Bimal started a business. They earned 8,400 as a profit. சுராஜ் அப்புறம் பீமால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய ப்ராஃபிட் வந்து 8,400 ரூபா சரிங்களா. அட் எண்ட் ஆஃப் த இயர் சுராஜ் காட் 4,500 as his ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். சுராஜ் வந்து எவ்வளோ வாங்குறான் 4,500 ரூபா வந்து அவனுடைய ப்ராஃபிட்டை வந்து வாங்குறான் சரிங்களா. அப்போது வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் அமௌண்ட்ஸ் இன்வெஸ்டட் பை சுராஜ் அண்ட் பீமால் ஃபார் த பிஸ்னஸ். இப்போது 8,400 ரூபா வந்து டோட்டல் சரிங்களா. 8,400 ரூபா டோட்டல் வந்து ப்ராஃபிட். இப்போ சுராஜ் மட்டும் 4,500 ரூபா வாங்குறான் அப்படின்னா பீமால் வந்து எவ்வளோ வாங்கியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 3,900 ரூபா வந்து வாங்குவான் சரிங்களா. 3,900 ரூபா வந்து வாங்குவான். 8,500 மைனஸ் 4,500 ஈக்குவல் டு 3,900 ரூபா வந்து வரும். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட். இது ஆல்ரெடி நம்ம வந்து குரூப் இல்லை இப்போ நடந்த ரயில்வே எக்ஸாம்லாம் நம்ம நிறைய கொஸ்டின் போட்டோம் இல்லையா, அதிலே தெரிஞ்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராஃபிட் சரிங்களா. அப்போது இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராஃபிட் இருக்கும். நமக்கு என்ன கேட்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ ப்ராஃபிட்டோட ரேஷியோவும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் சேமாக இருக்கும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 00 அடி ஆயிரும் சரிங்களா. அப்போது 3 அடி கொடுத்தீங்கன்னா 15 மூணா 45 13 மூணா 39. இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 84வது கொஸ்டின். By selling 20 shirts, a shopkeeper earns a profit equal to selling the price of 5 shirts. Find the percentage profit. ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன எஸ்பி மைனஸ் சிபிஆ. 20 ஷர்ட் செல் பண்ணுறதுனால ஒரு ஷாப்கீப்பருக்கு வந்து 5 ஷர்ட் வந்து செல்லிங் ப்ரைஸ் 5 ஷர்ட்டினுடைய விற்பனை விலைக்கு இணையாக வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கிது சரிங்களா. அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு 5 எஸ்பி. எவ்வளோ ஷர்ட் செல் பண்ணுறாரு 20 ஷர்ட். இப்போ 20 எஸ்பி மைனஸ் 20 சிபி சரிங்களா. 20 பொருளுடைய அடக்கு விலைக்கு எதிராக தானே அவர் விற்றுருப்பாரு சரிங்களா. அப்போ ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இருக்க 5 வந்து அந்த பக்கம் மொத்தத்தில் மைனஸ் 15 எஸ்பின்னு சொல்லி வரும். அடுத்ததான் வந்து இங்கே 20 சிபி வந்து இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக வரும். ஈக்குவல் என்ன வரும் சிபி அப்பான் எஸ்பி 15 அப்பான் 20ன்னு சொல்லி வருமா. எஸ் ஒரு நிமிஷம் போடுற கரெக்டு தானா. ஷர்ட்டோட செல்லிங் பை செல்லிங் 20 ஷர்ட்ஸ் ஷாப்கீப்பர் earns a profit equal to selling price of 5 shirts. ப்ராஃபிட் எவ்வளவு 5 செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 5 ஷர்ட்டு. ஓகே கரெக்டு. எஸ்பி எவ்வளவு 20 ஷர்ட் வந்து செல் பண்ணுறான். சிபி எவ்வளோ வரும் அதே 20 ஷர்ட் தான் வரும் சரிங்களா. இங்கே இருக்க மைனஸ் வந்து இந்த பக்கத்தில் ப்ளஸ்ஸாக வரும். இங்கிட்ட இருக்க ப்ளஸ் வந்து இந்த பக்கம் மைனஸாக வரும். இப்போ 20 15. ஸோ சிபி அப்பான் எஸ்பி என்ன வரும் 15 வகுத்தல் 20. ஸோ அடி எடுத்திங்கன்னா 3 வகுத்தல் 4 சொல்லி வரும். ஸோ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கூடியிருக்கு +1 கூடியிருக்கு. எதுலேருந்து கூடியிருக்கு
ஃபைண்ட் ஹிஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஃபார் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் எஸ்பின்னு கேட்டால் நமக்கு வந்து 25%. சரிங்களா? ஃபைண்ட் ஹிஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பை செல்லிங் 20 ஷர்ட்ஸ் ஷாப்கீப்பர் ஏர்ன்ஸ். ப்ராஃபிட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இங்கே கணக்கில் வந்து எழுதாம விட்டுருக்காங்க போல் இந்த இடத்துல. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அப்பான் சிபி இன்ட்டு 100. நமக்கு சிபி என்ன 3, எஸ்பி 4, ப்ராஃபிட் வந்து 1. சரிங்களா? அப்போ 1/3 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 33 அப்பான் 1/3%தான் ஆன்சர். ஆனால் இங்கே கணக்கில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஃபைண்ட் ஹிஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார் செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 4 ரூபா. சரிங்களா? அதுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு 1 ரூபாயா. ஸோ இன்ட்டு 100 ஈக்குவல் டு 25% சொல்லி இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபார் செல்லிங் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிங்கன்னா 25%. ஆனால் நார்மல் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 33 1/3%. சரிங்களா? இந்த இடத்துல எழுதாம விட்டுருக்காங்க, டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 85வது கொஸ்டின். If the mean of the following data is 11, find the value of k. கொடுக்கப்பட்டதனுடைய சராசரி வந்து 11. சரிங்களா? அப்போது கேவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறோம். நம்ம என்ன பண்ணணும், 11, 19, 5, 10, கே 13, 12, 8, 15, 14 இது எல்லா நம்பரும் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாருடைய சராசரியும் 11க்கு இணையாக மாற்ற போகிறோம். சரிங்களா? யாருக்கெல்லாம் கூட இருக்கோ அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து கழிக்க போகிறோம், யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். சரிங்களா? அவ்வளோதான். இங்கே 11 தான் இருக்குது. அப்போது இங்கே வந்து +0 தான். இங்கே வந்து 19 இருக்குது, சராசரியோட வந்து 11 கூட இருக்குது. அப்போ இவர்கிட்ட வந்து ஒரு 8 கிலோ வந்து எடுக்கணும். சரிங்களா? இவருக்கு வந்து 5 கிலோ தான் இருக்குது. இவருக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு 6 கிலோ கொடுக்க போகிறோம். சரிங்களா? அடுத்து இவர்கிட்ட வந்து 10 கிலோ இருக்குது, 10 கிலோவாக இருக்குது. அவருக்கு வந்து 1 கிலோ கொடுத்தோம்னா அவர் வந்து 11,000. இங்கே கேன்றது என்ன எடுக்கணும் அப்படின்னா 0ன்னு சொல்லி எடுக்கணும். அப்போ இவருக்கு வந்து 11 கிலோ வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்து 13 கிலோ இவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட வந்து ஒரு 2 கிலோ வந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து இங்கே 12, அதில் வந்து ஒரு 1 கழிக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? இங்கே 8 தான் இருக்குது. ஸோ இவருக்கு வந்து ஒரு 3 கிலோ அரிசி கொடுத்தோம் அப்படின்னா அவர் சாப்பிட்டு நல்லா தெம்பாயிருவார். அடுத்து இங்கே 15 கிலோ இருக்குது. ஸோ 15 கிலோ இருக்குது, அதில் வந்து ஒரு 4 கிலோ வந்து நம்ம எடுக்கணும். இங்கே 13 கிலோ இருக்குது, அப்போ இதில் வந்து ஒரு 14 கிலோ இருக்குது, இங்கே வந்து ஒரு 3 வந்து கழிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதுதான் கேவோட மதிப்பு. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா கேவோட மதிப்பு குறைச்சிடும். சரிங்களா? இங்கே என்ன பாருங்கள், +3 இருக்குது, -3 இருக்குது, அடி ஆயிரும். அடுத்ததான் இங்கே +-8, -2, -10, -11. சரிங்களா? அப்போ +11 மைனஸில் இருக்கக்கூடிய 11 அடி ஆயிரும். அடுத்ததான் இங்கே என்ன இருக்குது, இங்கே +6 +7 +1 +6 +1 7, இங்கே -4 ஈக்குவல் டு 7 - 4 3ன்றது தான் கேவோட வேல்யூ. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் வந்து மீனுக்கு இணையாக மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கடைசி வந்து ஆன்சர் கிடச்சிடும். அடுத்த கொஸ்டின் 86வது கொஸ்டின். ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மிட் டேர்மில் வந்து ஆனுவல் எக்ஸாமினேஷன். சரிங்களா? அதில் வந்து ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க்கோடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. மிட் டேர்ம் எக்ஸாமில் அப்புறம் ஆனுவல் எக்ஸாமில் வந்து 5 சப்ஜெக்டில் எடுக்கப்பட்ட மார்க் கொடுத்துருக்காங்க. இன் விச் சப்ஜெக்ட் த ஸ்டூடெண்ட் இம்ப்ரூவ் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் த லீஸ்ட் ஃப்ரம் மிட் டேர்ம் டு ஆனுவல் டேர்ம். கொடுக்கப்பட்ட எந்த சப்ஜெக்ட்ல வந்து அவன் வந்து இருக்கிறதுலே கம்மியான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. மிட் டேர்ம் டு ஆனுவல் டேர்மில் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் எதில் பார்த்தீங்கன்னா சோசியல் ஸ்டடீஸ் தான். சோசியல் ஸ்டடீஸில் எவ்வளோ பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா வெறும் 2 மார்க் தான் கூடியிருக்கு. சரிங்களா? மற்ற எல்லாம் எவ்வளோ மார்க் கூடியிருக்கு, +6 மார்க் கூடியிருக்கு. இங்கே வந்து +15 +12 மார்க் கூடியிருக்கும். சரிங்களா? இங்கே வந்து +3 மார்க் கூடியிருக்கு. இங்கே வந்து +5 மார்க் கூடியிருக்கு. ஆனால் சோசியல் சயின்ஸ்லாம் வந்து இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது. ஸோ +2 தான் வந்து அவங்க கூடியிருக்கு. சரிங்களா? 2 மார்க் தான் வந்து கூடியிருக்கு. அடுத்த கொஸ்டின், இன் விச் சப்ஜெக்ட் வித் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் கோ டவுன். இதில் வந்து இருக்கிறதுல வந்து ரொம்ப கம்மியாக போயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்களா? இங்கே என்ன பண்ணுறேன் பார்த்தீங்களா, 71 76 -6 இம்ப்ரூவ். நல்லா கவனிங்க, இங்கே ஸ்டூடெண்ட் இம்ப்ரூவ் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் த லீஸ்ட். இங்கே வந்து இம்ப்ரூவ் ஆகலை, இங்கே வந்து என்ன அது ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். பட் மற்ற எல்லாத்துலேயுமே மார்க் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதில் எது கம்மின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா சோசியல் ஸ்டடீஸ் தான் வரும். சரிங்களா? டோட்டலாக வந்து எதில் வந்து ரொம்ப கம்மியான மார்க்னா சயின்ஸில் வந்து கம்மியான மார்க் எடுத்துக்காங்க. ஏன்னா அதில் வந்து -6 மார்க் வந்து அவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மைனஸில் போயிருச்சு அவனோட பர்ஃபார்மன்ஸ். மற்றவங்கலாம் +ல இருந்துச்சு, இதில் மட்டும் மைனஸில் போயிருக்கு.
அடுத்ததில் என்ன கொஸ்டின் இருக்கிறாங்கன்னா, இன் விச் சப்ஜெக்ட் டிட் தி ஸ்டூடெண்ட் இம்ப்ரூவ் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் த மோஸ்ட் ஃப்ரம் த மிட் டேர்ம் டு ஆனுவல் டேர்ம். இதில் தான் ஏன்னா +2 மார்க் 12 மார்க் வந்து கூடியிருக்கும். மேக்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 89வது கொஸ்டின். த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இன் ஹிந்தி வாஸ். ஹிந்தியில் வந்து அவனோட பர்சன்டேஜ் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறான். ஸோ 5 மார்க் கூடியிருக்கு. 5 மார்க் எதில் வந்து கூடியிருக்கு? 80 மார்க்கில் வந்து கூடியிருக்கு. சரிங்களா? இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 4 ஸோ 25 வகுத்தல் 4 ஈக்குவல் டு 25 வகுத்தல் 4% ஆன்சர். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.